இது எங்கள் ஊரில் விளைஞ்ச நிலக்கடலை, முக்கியமாக எங்கள் வயலில் விளைஞ்ச நிலக்கடலை. இதை நாங்கள் மல்லாட்டன்னு சொல்லுவோம். பாருங்கள், இதில் இலை எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நல்லா கழுவி கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். எனக்கு பச்சை மல்லாட்டையை உப்பு போட்டு வேக வச்சு சாப்பிட்டா ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இது பாருங்களேன், எந்த அளவுக்கு நல்லா கல் மாதிரி இருக்குன்ட்டு நல்லா பெரிய பெரிய மல்லாட்டையாக இருந்துச்சு. ஸோ நல்லா வேக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அப்புறம் இதை வறுத்தும் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். எனக்கு பச்சை மல்லாட்டை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை உரித்து காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் பிங்கிஷாக இருக்கும். நல்லா பெரிய பெரிய மல்லாட்டையாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதான் உங்களுக்கு காமிச்சேன். அப்புறம் எங்கள் வீட்டில் இன்றைக்கி காலையிலே நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம். அம்மாவுக்கு மட்டும் கொஞ்சம் லேட்டாக செய்ய சொன்னாங்க. அதனால் காலையில் வச்ச சாம்பார் கொஞ்சம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாவு இருந்துச்சு. ஸோ தோசைக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.